நம்ம உலகத்தோட இதய துடிப்பா விளங்கக்கூடிய பெருங்கடல்கள் பல கோடி உயிரினங்களின் வாழ்விடமா இருக்கு. மிகச்சிறிய நுண்ணுயிர்கள்ல இருந்து பிரம்மாண்டமான திமிங்கிலங்கள் வரை இந்த பூமியின் உயிர் சமநிலைய காக்கறதுல பெரும்பங்கு வகிக்குது கடல்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம எல்லாரும் மரங்கள் தான் நமக்கு தேவையான ஆக்சிஜனை தந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன்ல 50% 80% வரைக்கும் பெருங்கடல்கள்ல இருந்து உற்பத்தி செய்யப்படுது. கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான கடல்வாழ் தாவரங்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் இதுக்காக நாம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். ஆக்சிஜனை வெளியிடுறது மட்டும் இல்லாம வளிமண்டலத்தை விட 50 மடங்கு அதிகமாகவும், நிலப்பரப்புல உள்ள தாவரங்கள் மற்றும் நிலத்தை விட 20 மடங்கு அதிகமாகவும் கார்பனை சேமிக்கிற பெருங்கடல்கள் மிகப்பெரிய அளவுல கார்பனை உறிஞ்சும் அமைப்புகளா இருக்கு. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் தற்சமயம் நம்முடைய பெருங்கடல்கள் கடுமையான நெருக்கடிய சந்திச்சிட்டு வருது. தொடர்ந்து உயரக்கூடிய பெருங்கடல்களின் வெப்பநிலை நமக்கு அபாய எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடியதா இருக்கு. ஜப்பான் நாட்டுல ஹிரோஷிமா நகர்ல வீசப்பட்ட அணுகுண்டு எத்தனை சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? அதைவிட 5 அணுகுண்டுகளை ஒவ்வொரு நொடியும் வீசினா எந்த அளவு தாக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு பெருங்கடல்களின் வெப்பநிலையில கடுமையான தாக்கம் ஏற்பட்டுட்டு வருது. அதிதீவிரமா உயர்ந்து வரும் வெப்பநிலை கடல் வாழ்வுக்கும் நம்முடைய பூமிக்கும் கடுமையான ஆபத்துக்களை ஏற்படுத்த வல்ல தொடர் நிகழ்வுகளை ஊக்குவிப்பதா இருக்கு. அமிலகார சமநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய pH எண்ணெய் பற்றி நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. கார்பன் டை ஆக்சைட உறிஞ்சி கடல் நீர் கார்பானிக் அமிலமா மாத்துறதுனால இயல்பா காரத்தன்மை கொண்ட கடலானது அதிவேகமா அமிலத்தன்மையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பெருங்கடல்கள்ல நிகழக்கூடிய இந்த அமிலமயமாதல் நிகழ்வு கால்சியம் கார்பனேட்டால உருவாக்கப்பட்டுள்ள சிப்பிகள், நண்டுகள் மற்றும் பவழப்பாறைகளை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு அழிச்சு கடைசியில முற்றிலுமா அழிக்க வல்ல அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியது. கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பரந்த அளவிலான பவளப்பாறை அமைப்பு ஆஸ்திரேலியால அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில கடந்த 2016-17 ஆண்டுகள்ல மட்டும் சுமார் 50% பவளப்பாறைகள் அழிஞ்சு போச்சாம். இதன் தொடர் விளைவா இந்த பவளப்பாறைகளை சார்ந்திருந்த மீன் இனங்கள் அழியும் நிலையில இருக்கு. மேலும் சூழல் அமைப்பையும் கடுமையா பாதிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பவளப்பாறைகளை சார்ந்து வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதா இந்த நிகழ்வு இருக்கு. உலகின் வெப்பநிலை உயர்வு 2 டிகிரியை எட்டும்போது பெருங்கடல்கள்ல 99 விழுக்காடு பவளப்பாறைகள் அழிஞ்சு போயிடும்னு ஆய்வுகள் சொல்லுது. கடல்கள் வெப்பமாகறதுனால அத எதிர்கொள்ளக்கூடிய வகையில குளிரான துருவ பகுதிகளை நோக்கி மீன் கூட்டங்கள் இடம்பெயர்ந்து போகுது. தமிழ்நாட்டின் ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கடல் பகுதியில மீன்கள் ரொம்ப ஆழமான ஆழ்கடல் பகுதிகளுக்கும் இடம்பெயர்ந்து போயிருக்கு. இது உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரத்துல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம மீன்கள் மற்றும் பிற கடல்வாழ் உயிர்களின் இந்த இடம்பெயர் நிகழ்வுகள் பல புதிய சவால்களையும் கொண்டு வந்திருக்கு. குளிரான பகுதிக்கு இடம்பெயரக்கூடிய இவைகள் வழியில புதிய வகை கொன்றுணிகளையும் இரைகளையும் சந்திக்குது. இது கடல்வாழ் உயிரிகளின் உணவு சமநிலையில கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல நிகழ்ந்த நிகழ்வுகள்ல ஒன்றான 90% பனிநண்டுகளின் அழிவானது நமக்கு அவசர எச்சரிக்கை மணியா அமைஞ்சிருக்கு. காலநிலையின் தூண்டுதலால ஏற்படக்கூடிய வெப்ப அலைகள் மற்றும் உணவு தட்டுப்பாடு உயிரினங்களை பட்டினியின் விளிம்புக்கு தள்ளியிருக்கு. இது நமது பெருங்கடல்களின் மிக நுட்பமான சமநிலைய அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. இது நாம செயல்பட வேண்டிய நேரம். நம்முடைய உயிருக்கு ஆதாரமா விளங்கக்கூடிய பெருங்கடல்களுக்கு நமது பாதுகாப்பு தேவைப்படுது. சூழலுக்கு உகந்த வாழ்வியல் அமைப்புகளை நாம நடைமுறைப்படுத்தணும். கார்பன் உமிழ்வை குறைக்கணும். மேலும் நம்முடைய பெருங்கடல்களின்
பல்லுயிர் வளத்தை ஆரோக்கியமா பாதுகாக்க நாம எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படணும். நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா?